வணக்கம் நண்பர்களே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வரப்போகிற சின்ன கார்கள் ஹேஷ்பேக் ரகத்தில் வரக்கூடிய ஒரு 5 கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டாக டாட்டாவில் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ராஸில் ரேசர் எடிஷன் கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. ரேசர் எடிஷனை ஆல்ரெடியே வந்து ஆட்டோ எக்ஸ்போலலாம் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து ஷோ பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் ஆல்ட்ராஸை விட இந்த ரேசர் எடிஷன் அப்படிங்கிறது காஸ்மெட்டிக்காகவும் சரி மெக்கானிக்கலாகவும் சரி சேஞ்சஸோடு வந்து வரப்போகுது. ஃபுல்லாக வந்து பிளாக்ட் அவுட்டு பானட்டு மற்றும் ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கார் வந்து ஒரு ஆல்ரெடி அவங்க ஷோ பண்ண கார் மாடல் வந்து ரெட் கலரில் வந்து வரும். ரெட் வித் பிளாக் அந்த காம்பினேஷனில் வந்து வரும். அதே மாதிரி கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓஆர்விஎம்ஸும் வந்து கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபெண்டரில் வந்து ரேசர் அப்படிங்கிற பேட்ச் வந்து வருது. இது இல்லாமல் இந்த காரில் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ், 6 ஏர் பேக்ஸ், ஏர் பியூரிஃபையர், வாய்ஸ் எனபிள்டு எலக்ட்ரிக் சன்ரூஃப், ஒயர்லெஸ் சார்ஜர் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. மெக்கானிக்கலாக பார்த்தோன்னா 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் வந்து அதிகபட்சம் நமக்கு 120 பிரேக்கர்ஸ் பவரையும் 170 Nm டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 10 லட்சம் ரூபாய் ப்ரைஸில் இந்த மாடல் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்து வரதா இருக்குது. அடுத்தது வந்து BYD அப்படிங்கிற நிறுவனத்தில் சீகல் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் கார் இந்தியாவில் அப்கமிங் மந்த்ஸில் விற்பனைக்கு வந்து வரதா இருக்குது. இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்டைலிஷ் ஹேஷ்பேக் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்தியாவில் ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய டியாகோ EV, MG கோமெட், சிட்ரியான் EC3 இந்த மாதிரி கார் மாடலுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா சீகல் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. ஸ்டாண்டர்டு அதே மாதிரி லாங் ரேஞ்ச் அப்படின்னு 2 வேரியண்ட்டில் வந்து இந்த கார் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. ஸ்டாண்டர்டில் 30 கிலோவாட் பேட்டரியும் லாங் ரேஞ்சில் 38 கிலோவாட் பேட்டரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் மாடல் 305 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கொடுக்கும். லாங் ரேஞ்ச் மாடல் வந்து 405 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசைன் வைஸ் பார்த்தோன்னா நல்ல டாலான ஒரு ஹேஷ்பேக்காக வந்திருக்கு. சேம் டைம் வந்து அக்ரெசிவாகவும் வந்திருக்கு. அலாய் வீலு, ஹெட்லைட்டு, டெய்லைட்டு இது எல்லாமே ரொம்ப யூனிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக் அப்படின்னு வந்து சொல்லலாம். ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 9 லட்சத்தில் ஆரம்பித்து 11 லட்சம் ரூபாய்க்குள்ளே இந்த கார் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரதா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியில் ஷிஃப்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் இன்ஜினோட கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய மாடலில் இருக்க K12C 4 சிலிண்டர் இன்ஜினுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் 81 பிரேக்கர்ஸ் பவரையும் 107 Nm டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி 4 வீல் டிரைவ் சிஸ்டம் ஆப்ஷனலாக வந்து கொடுக்கறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஹைப்ரிட் டெக்கு பார்த்தீங்கன்னா டாப் மாடலில் மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் மாடலில் ஹைப்ரிட் இன்ஜின் வந்து வராது, நார்மல் இன்ஜின் மட்டும்தான் வந்து வரும். இப்போ அந்த ஹைப்ரிட் இன்ஜினால் நமக்கு மைலேஜும் கொஞ்சம் அதிகமாக வந்து கிடைக்கும். இப்போ டாப் ஸ்பெக் வேரியண்ட்லாம் எடுத்தோம் அப்படின்னா 24.5 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் ஹைப்ரிட் மாடல் எடுத்தோன்னா 22 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரில் வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல், பெடல் ஷிஃப்டர்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ்னு பார்த்தோன்னா 6 லட்சத்தில் ஆரம்பித்து 10 லட்சம் ரூபாய்க்குள்ளே இந்த கார் வந்து விற்பனைக்கு வரதா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா MG4 அப்படிங்கிற இன்னொரு எலக்ட்ரிக் காரும் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரதா இருக்குது. சைஸ் வைஸ் வச்சு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய ZS EV SUV கார் வந்து அதே சைஸ் அளவில் தான் இது வந்து பார்க்குறதுக்கு வந்து இருக்குது. ஸோ ஹேஷ்பேக்குன்னு சொல்கிறத விட ஒரு கிராஸ் ஓவர் டிசைனில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கார் இருக்குதுன்னு சொல்லலாம். லுக் வைஸும் பார்த்தீங்கன்னா கார் நல்லா அக்ரெசிவாக வந்து இருக்குது. இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் எல்லாமே ஃப்ளோட்டிங் டைப்பில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அடாஸ் டெக்னாலஜி இந்த காரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து வருது. 360 டிகிரி கேமராவும் வந்து வருது. இன்டர்நேஷ்னல் ஸ்பெக்கில் 51 கிலோவாட், 64 கிலோவாட் அப்படின்னு 2 பேட்டரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 51 கிலோவாட் பேட்டரி 350 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுக்கும். 64 கிலோவாட் பேட்டரி 452 கிலோமீட்டர் ரேஞ்சு வந்து போகும். ரியர் வீல் டிரைவ் கான்ஃபிகரேஷன் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த காரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ரூபாய் வந்து வரும். அடுத்தது வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லக்ஸஸில் LBX அப்படிங்கிற ஒரு காரும் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. இதை வந்து ஹேஷ்பேக் அப்படின்னு சொல்கிறத விட இது வந்து ஓரளவுக்கு ஒரு கிராஸ் ஓவர் இல்லைனா வந்து ஒரு SUV செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு காரு, ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வந்து வரும். BMW X1, மெர்சிடிஸ் பென்ஸ் GLA, வால்வோ XC40 இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து விற்பனைக்கு வரதா இருக்குது. TNGA B பிளாட்ஃபார்மில் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. டொயோட்டாவில் யாரிஸ் கிராஸ் அப்படிங்கிற ஒரு கார் ஆல்ரெடி விற்பனையில் இருக்குது. இப்போ லக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் அளவில் டொயோட்டா கீழே தான் வந்து வருவாங்க. அப்போ அந்த டொயோட்டோ யாரிஸ் கிராஸ் காரை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த LBX காரையும் வந்து உருவாக்கியிருக்காங்க. 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ஹைப்ரிட் பவர் ட்ரெயினோட வர மாதிரி கொடுத்துருக்காங்க. 0லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை 9.2 செகண்ட்ஸில் இந்த காரில் வந்து ரீச் பண்ணிட முடியும். இந்த காரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45 லட்சம் ரூபாய். நன்றி.